ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த விஜே பார்வதி கமருடீன் இந்த ரெண்டுமே வெளியில போறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கானா வினோத் அப்படின்ற ஒண்ணு. எவ்வளவு தூரம் அசிங்கங்கள், குப்பைத்தனங்கள், பொறுக்கித்தனங்கள், ரவுடித்தனங்கள், எச்சத்தனங்கள், கேவலமான விடயங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையுமே ஒரு 21 நாட்கள்ல இந்த ரெண்டு அதோட சேர்த்து கூட தெரிந்த மூணாவது இந்த வினோத் இவங்க எல்லாருமே பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு கனித்திரு அவர்களை பார்த்து திவாகர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை சொல்ல வச்சதும் இந்த விஜே பார்வதி தான். ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், இந்த விஜே பார்வதியோட நண்பர்கள் கூட இருந்தவர்கள் இந்த விஜே பார்வதியை பத்தி என்னெல்லாம் சொன்னாங்க, எப்படி எங்களுடைய வாழ்க்கையை இந்த விஜே பார்வதி அழிச்சாங்க, கூட இருந்தே குழி பறிச்சாங்க அப்படின்னு. ஸோ அதை நான் முதல் வீக்கே நான் சொல்லியிருப்பேன். விஜே பார்வதி போன்ற நபர்கள் எல்லாம் இப்படியான ஷோக்கு கண்டிப்பா ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள், வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது இரட்டையத்தை வார்த்தைகளை பாவித்து மட்டும்தான் இந்த விஜே பார்வதி என்றவங்க இப்படி ஒரு பிரபலமானாங்க. சரியா? ஸோ அப்போ ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட எந்த ஒரு நல்ல விடயங்களுமே இல்லை கத்துக்கிறதுக்கு. பாவிக்கிற வார்த்தைகள், பழகிற விடயங்கள், சாப்பாட்டு விடயத்துல இரட்டை அர்த்தத்தை ஒருத்தனோட கமருடீன் என்ற ஒருத்தனோட பேசி அதை ரசித்து ஒரு பொம்பளை ஒரு தமிழ் ஷோல பண்ணதை நான் என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் இதைத்தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நானே இப்பதான் இப்படியான அசிங்கத்தை பாக்குறேன்னா நம்ம உறவுகளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு குடும்பமா இருந்து பார்க்கக்குள்ள இதை கோபி சுதாகர் பரிதாபங்கள் அவங்களோட சேனல்லே வச்சு செஞ்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அசிங்கத்தை பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் தான் இந்த விஜே பார்வதி, அதோட இருக்கிற இந்த கமருடீன் அப்படின்றது. அப்ப இந்த ரெண்டையும் எப்படியாவது வெளியில கலெக்ஷன் போட்டு மக்கள் நிறைய விடயங்கள், பெரிய நபர்கள் பெரிய விடயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. கடிதங்கள் போயிருக்கு, நிறைய விடயங்கள் போயிருக்கு. சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வாரம் 2ல் 1 வெளியில போகுது அப்படின்றது ஒரு பக்கம் வருகின்ற ஒரு விடய மக்களே. இன்னொன்று பாத்தீங்கன்னா பிரஜின் அவர்கள், அப்புறம் சந்திராமி அவர்கள், முக்கியமா பிரஜின். ஸோ அவங்க டிரெக்டாவே சொல்லியிருந்தாங்க இந்த விஜே பார்வதியை பற்றியும் அப்புறம் இந்த கமருடீன் அப்படின்ற பற்றியும். ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பேசக்கு உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, லைக் பண்ணுங்க, பாருங்க மக்களே. ஓகே, முதலாவது விடயம், இன்னைக்கு இந்த டாக்டர் திவாகர் அவர்கள் மக்களை சேர்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கை நாசமா போயிடும் பண்ணுவாங்கல்ல. இது வரைக்கும் திவாகர் நல்லா தான் இருந்தாங்க. முந்த நாள் நைட்டு இந்த விஜே பார்வதி திவாகர் கிட்ட போய் உரசிக்கிட்டு இருந்துச்சு. அது எனக்கு புரியல மக்களே. இப்படியும் ஒரு இத்தனை பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, மான ரோசா அதெல்லாம் இருந்தா தானே. ஸோ ஃபர்ஸ்ட் திவாகர் அவர்களை அவருக்கு சப்போர்ட் இல்லை, வெளியில மக்கள் மத்தியில சப்போர்ட் இல்லைன்னு போட்டு அவர் ஒரு மனுஷனா கூட இந்த அம்மா விஜே பார்வதி மதிக்கல. ஏன்னா குண்டா இருக்காரு, குள்ளமா இருக்காரு அப்படின்னு போட்டு. ஆனா வீக்கெண்ட் எபிசோட்ல அவருக்கு சப்போர்ட் இருக்கணும்னா போய் உரசுது, மயக்குது. அப்படியான அண்ணான்னு சொல்லிக்கிட்டு இரட்டை அர்த்த வார்த்தை அவரோடய பேசுது. சரி விடுங்க, என்னத்தை பண்றது, அது மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு தெரியும். சரி, அப்படி இருக்கக்குள்ள இன்று திவாகர் அவர்கள் சட்டை போடாம இருப்பாங்க, ஷர்ட் போடாம இருப்பாங்க. பொதுவா ஒரு உறவினர்கள் இருக்கக்குள்ளேயே ஷர்ட்டை போட்டுட்டு இருக்கணும்ன்றதான் நமக்கு பெரியவங்க சொல்லி தந்த வளர்ப்பு, பிறப்பு வளர்ப்பு. சரியா? பிறப்பு வளர்ப்பு, அதுல பெரியவங்க சொல்லி தந்தது. அது எந்த விடயமா இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம எல்லாமே ஒரு கேமராக்கு முன்னுக்கு ஒரு பெனியனோட நிற்க கூட கூச்சமா இருக்கு. ஸோ ஆனா இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் இந்த வீக்கே சொல்லியிருக்காரு, நீங்க கண்டிப்பா யூனிஃபார்ம் போட்டுட்டு நிக்கணும். அது சட்டை இல்லை, யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கணும், பிக் பாஸோட ரூல்ஸ். ஸோ அப்ப அதை தான் கனி அவர்கள் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. இன்னொன்று திவாகர் அவர்கள் ஃபுல் டைமே அந்த சட்டை இல்லாமல் நிற்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 hours 12 hours. அப்போ கண்டிப்பாக அது ஒரு வயசுல மூத்தவங்க அப்படின்ற ரீதியில் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ரீல்ஸ் பண்ணுங்க கேமராக்கு முன்னுக்கு, ஆனால் சட்டையை போட்டுட்டு பண்ணுங்க. ஒன்று பிக் பாஸோட ரூல்ஸ் அது. ரெண்டாவது கண்டிப்பாக யாராவது இதை பார்த்து சொல்லி ஆகணும். ஏன்னா சேதுவண்ணா வீக்கெண்ட் கேட்பாங்க, நீங்கள் யாரும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ட் வீட்டோட கேப்டன் சொல்றாரு. ஸோ அப்ப இவர் நல்லா ஒரு மாதிரி தான் பேசி கொண்டு இருந்தாரு, எந்த இஷ்டம் உங்களுக்கு என்ன அப்படின்னு. இந்த விஜே பார்வதி காலையில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, திவாகர் அவர்கள் சட்டை போடாம இருக்கக்குள்ள அது இந்த விஜே பார்வதி எப்படி சொல்லியிருக்குன்னா, அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு இது விஜே பார்வதி என்ன சொல்லிருக்குன்னா, அண்ணன் உங்களால சட்டை போடாம இருக்கு பார்க்கக்குள்ள எனக்கு ஏதோ மாதிரி ஆகுது, எனக்கு இழுக்குது அப்படின்ற மாதிரி அதோட ஸ்டைல்ல இரட்ட அசிங்கத்தை பேசியிருக்கு. சரியா? ஸோ அப்ப இந்த சண்டை நடக்கக்குள்ள இந்த விஜே பார்வதி ஏத்தி விடுது. நீங்க எப்படி சொல்லலாம், சட்டை போடாம இருக்கிறது அவருடைய விருப்பம், போடுறது அவருடைய விருப்பம், நீங்க ஏன் பேசுறீங்க, ஏத்தி விடுது. அவர் சரியா தானே பேசுறான்னு ஏத்தி விடுது. அதுக்கப்புறம் தான் திவாகர் வாத்திய வர்றாரு,
உங்களுக்கு நான் சட்டை போடாமல் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்க வந்து எஃப்ஜியை கட்டிப்பிடிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. எஃப்ஜி அவர்களுக்கும் கனி அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 20 வயசுக்கிட்ட டிஃப்ரெண்ட், 17-20 வயசுக்கிட்ட டிஃப்ரெண்ட். அவங்க சிஸ்டர் அண்ட் பிரதர்ன்னு தான் சொல்றாங்க. அப்படி இவர் சொல்ற மாதிரிலாம் அவங்க ஹக்கெல்லாம் வேற விதமாக கட்டியே பிடிக்கல. அப்ப அந்த சொல்லுவாங்கல்ல, கூட ஏதோ ஒரு தரித்திரத்தை வச்சிருந்தா அது நம்மளையும் தரித்திரமாக்கிடும்னு. இந்த விஜய் பார்வதியோட சேர்ந்த கமருடீன் கதை முடிச்சு அதுவும் ஒரு தரித்திரம் தான். ஸோ இப்போ இவர் நல்ல பேர் இருந்தாரே, இவரோட கதையுமே எனக்கு தெரிஞ்சு முடிய போகுது. சரிங்களா, நாசமா போயிட்டாரு, வாயாலேயே நாசமா போயிட்டாரு. ஸோ இதுதான் மக்களே, சேர்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கை நாசமாயிரும். ஸோ ஒரு இப்படியான பொம்பளைய வாழ்க்கையில நான் இப்பதான் மக்களே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன். அவ்வளோ தூரம் அசிங்கமா இருக்கு. அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு உங்களை இப்படி பார்க்க எனக்கு ஏதோ மாதிரி இருக்கணும்னு பேசுது. அன்னைக்கு அந்த கமரனோட சாப்பிடைக்குள்ள இரட்டத்த வார்த்தைகள் பேசுது. சாப்பாட்டை வேற ஏதோ நினைச்சு போட்டு பேசுது. அது இந்த சேனல்ல நான் அதை வந்து பேச விரும்பல. சரியா, மறைமுகமா கூட நான் சொல்ல விரும்பல. அப்படி பேசுது. இவரத்துக்கும் வழியில பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். கடவுளே, அதனால பார்த்து நான் கேட்கணும்ப்பா, யாருன்னு பார்க்கணும்ப்பா. சரி, ஸோ இது வந்து இப்படி ஒரு அசிங்கத்தை நான் இந்த சீதெல்லாம் பார்க்குறேன் மக்களே. ஒன்று கமரடின்னு, இன்னொன்று இந்த விஜய் பார்வதி. இதுகளோட சுற்றி திரிஞ்சு அந்த கானா வினோத், மூணுமே வெளியில் போக வேண்டியது. முக்கியமாக இந்த விஜய் பார்வதி கமரடி. சரிங்களா, ஸோ இது ஒரு விடயம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஓட் வருது மக்களே. சரிங்களா, அதுல கடைசியா இருக்கிறது கமருடீன், அப்புறம் வந்து இந்த விஜய் பார்வதி, அப்புறம் கலையரசன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி டிசர்விங் டு கெட் அவுட். இல்லைன்னா இந்த கமருடீன் ரெண்டுமே வெளியில போகணும். பாப்பா என்ன நடக்குதுன்னு. அடுத்தது பிரஜின் அவர்களுடைய வைல்ட் கார்டு என்ட்ரி ப்ரோமோ. அதில் அவர் வந்து சொல்லியிருப்பாரு, நேற்று விஜய் டிவிலேயே அந்த ஒரு சேனல்ல போட்டிருக்காங்க, நாவடக்கம் இல்லை, பேச்சு பழக்க வழக்கம் சரியில்லை, இதெல்லாம் கண்டிப்பா நான் தட்டி கேட்பேன் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்க முடியாம இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப டிவி சீரியல் இருக்கிறவங்க இல்ல நல்ல முறையில கண்டிப்பா இதை சொல்லித்தான் ஆகணும். எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, வளர்ப்பு சரியில்லைன்னா இப்படித்தான் நடக்கும். நல்ல வளர்ப்புல பிறந்தவங்க கண்டிப்பா இப்படியான அசிங்கத்தை பேச மாட்டாங்க. ஒரு 10 பேர் இருந்தாலே பேச மாட்டாங்க. இத்தனை கோடி பேர் பாக்குற சொல்லி இப்படி இது அசிங்கம் பண்ணுதுன்னா அது சரியில்லைன்னு அர்த்தம். சரியா, சோ அப்ப அப்படி இருக்க கூட இதை யாராவது தட்டி கேட்கணும். அப்ப அதை பிரஜின் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணி கண்டிப்பா நான் உள்ளப்போ இதை தட்டி கேட்பேன் அப்படின்னு சொன்னது. அவருக்கு ஆல்ரெடியே ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. இப்ப அவரும் அவருடைய மனைவியும் வைல்ட் கார்டு என்ட்ரியா போறாங்க, சந்திரா அவர்கள். சோ அப்ப கண்டிப்பா அவருடைய பேச்சே இன்னும் மக்களை கவர்ந்திருக்கு. அவருக்காக பல பேர் இந்த சீசனை பார்க்காதவர்கள் பார்க்க இருக்கார்கள். இந்த கமருடீன் விஜய் பார்வதியால இந்த குப்பையா இருக்கு இந்த ஷோ, இதை இந்த பார்க்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தவர்கள் கூட ஓகே பிரஜின் வர்றாரு அப்படின்னு போட்டு திரும்ப பார்க்க இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி பிரஜின் இந்த வீட்டை சுத்தம் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வைல்ட் கார்டு என்ட்ரி வர்ற 4 பேருமே இந்த வீட்டில் இருக்கிற குப்பைகளை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. நன்றி.